நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். யார் இந்த மகான் அப்படின்னு கேட்கலாம். மகான் இல்லை, மகன். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். இதில் நம்ம பெரிய பெருமை பாராட்டி கொள்வதற்கு நான் தான் கடவுளுடைய பிரதிநிதி, நான் தான் அம்பாசிடர், நான் தான் அப்படின்னு சொல்லி பதவிகளின் பெயரிலே நம்மை மேன்மைப்படுத்தி கொள்வது அது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படி கிடையாது. எந்த ஆடை எதற்காக உடுத்தினேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லும்போது, எந்த வண்ணமும் யாருக்கும் சொந்தம் அல்ல. எல்லா வண்ணமும் எல்லாரும் பயன்படுத்தலாம். அதனால தான் இந்த சீருடை அப்படின்றதுக்கு யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது யூனிஃபார்ம் இல்லை, யூனிஃபார்மிட்டி. எல்லோரும் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படி அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாரும் ஒற்றுமையாக சமமாக இருப்பதற்கு தான் யூனிஃபார்மிட்டி. அதை தான் அவர் எதிர்பார்த்தார். வழிய ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துடுங்க, இந்த ட்ரெஸ்ஸு போடுங்க, அந்த ட்ரெஸ்ஸு போடுங்கலாம் அவர் சொல்லலை. முதல் ஆடை தைத்து கொடுத்தவர் நம்முடைய கடவுள். ஆதாம் ஏவாளுக்கு ட்ரெஸ்ஸை தைச்சி கொடுத்தவர் அவர் தான். அங்கே அது என்ன கலரில் இருந்ததுன்னு தெரியாது. எந்த மிருகத்தை அடித்து அது செய்யப்பட்டது, ஒருவேளை கருப்பான மிருகமாக இருக்கலாம், இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கலாம், இல்லை வெள்ளையாக இருந்த ஒரு செம்மறி ஆடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதனால் அந்த வண்ணம் என்பது கிடையாது. அதெல்லாம் நாம் உருவாக்கி கொண்டோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மத்தேயு அந்த 6ஆம் 7ஆம் அதிகாரத்துலலாம் நிறைய காரியங்களை பார்க்குறோம். அதில் 6ஆம் அதிகாரத்தில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, காட்டு புஷ்பங்களை பாருங்கள். சாலமோன் முதலாய், சாலமோன்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக அருமையாக ஃபேஷனாக காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணவன், கலராக ட்ரெஸ்ஸு போட்டவன், அந்த மன்னன் ராஜாவாகிய ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆலயம் கட்டுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு ராஜா. அவன் பயங்கர சௌந்தரியம் உள்ளவன் மட்டுமல்ல, பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தவன். அவன் முதலாய் இதுவரைக்கும் யாரும் உடுத்தினதில்லை. ஆனால் காட்டு புஷ்பங்களுக்கு அந்த கலர், அந்த வண்ணம், அதற்கு வண்ணம் தான் ஆடை. மலர்களுக்கு வண்ணம் தான் ஆடை. அதையே நான் அதிகமாய் உடுத்து விட்டேன் என்றால் உங்களை நான் உடுத்து விட்டுக்க மாட்டேனா? உங்களை நான் உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ என்ன, உங்களுக்கு இன்னும் கலராக நிறைய ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டேனான்னு தான் அர்த்தம். வழி நாம் வெள்ளை போட்டுக்கிறேன், கருப்பு போட்டுக்கிறேன், காவி போட்டுக்கிறேன்றதெல்லாம் கலர் கிடையாது. நீங்கள் கலரை எடுத்து பாருங்களேன். சாதாரணமாக ஒரு கலருன்னு எடுக்கும்போது வண்ணங்கள் அதிகமாக, எல்லா வண்ணங்களும் எடுத்துக்கணும். மேக்சிமம் எல்லா வண்ணங்களையும் எடுத்துக்கொண்டால் முதல்ல பாருங்கள், கருப்பு அப்படின்னு எடுத்த உடனே அது துக்கத்தை, நெகட்டிவ். சிவப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆபத்து, நெகட்டிவ். நீலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த நீலத்தை எதுக்கு சொல்கிறாங்க, அதை தவறான படங்கள் எடுக்கும்போது நீலப்படம் அப்படின்னு சொல்கிறோம், நெகட்டிவ். பச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் பாருங்கள், சாதாரணமாக பேசும்போது ஐயோ அவன் பச்சையாக பேசுகிறான். அப்போ அந்த வார்த்தை தவறாய் பேசுகிறவர்களுக்கும் என்ன சொல்லப்படுகிறது என்றால் பச்சை என்ற வண்ணம், நெகட்டிவ். அதை விட இன்னொரு பாருங்களேன், ஊதா நிறம், வயலட்னு சொல்லணும்னா அது விஷத்திற்கு சொல்வதாக, பாய்சன், அதுவும் நெகட்டிவ். சரி, மஞ்சள் அப்படின்னா ஒரு பக்கம் அது ஒரு நல்ல மங்களகரமானதுன்னு சொல்கிறோம். ஆனால் மஞ்சள் என்று வரும்போது ஒரு கடன் வாங்கி திவாலாவாகிய ஒரு கம்பெனிக்கு என்ன சொல்கிறாங்க, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த பால், அதாவது பால் உணர்ச்சியை தூண்டுகிற அல்லது தவறான அந்த புத்தகம், ஆபாசமான காரியங்களை எழுதுகிற அந்த பத்திரிகைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சள் பத்திரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நெகட்டிவ். அப்போ எந்த கலர் தான்ப்பா கரெக்டு அப்படின்னு யோசிச்சிங்கனாக்கா, வெண்மை அப்படின்றது நல்ல ஒரு வெள்ளாடை என்பது பரிசுத்தத்தை கொடுக்கிறது. அப்போ அந்த ஒரு கலர் தவிர மற்றது எல்லாமே. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து அணிந்தது வெள்ளாடை. அதே போல் ராமலிங்க அடிகளார்
அதாவது ஒளியாகிய கடவுள் அப்படின்னு என்னைக்கு அவர் ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கு அவரும் என்ன பண்ணார், வெள்ளாடை, ஒரு பிற சமயத்தில் வெள்ளாடை அணிவது என்பது ரொம்ப மிக குறைவு. அதிலும் பேரொளி என்று கண்டு அதை ஒளியாகிய கடவுள் என்ற ஒரு கடைசி தீர்மானத்திற்கு வந்த ராமலிங்க அடிகளார் உடுத்தியது வெள்ளாடை. அதனால் இந்த ஆடையில் எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் அதை உடுத்தலாம், எந்த வண்ணம் வேண்டுமானாலும் உடுத்தலாம். நான் எதுக்கு அப்படின்னா, எனக்கு நான் சாது செல்லப்பாவோட அதிகமாக வளர்ந்தவன், அவரோடு இருந்தவன், பயணித்தவன். அதனால் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா, அவர் இப்படித்தான் போவார். அவர் சொல்லும்போது காரியம் என்னென்னா, ஒரு பொதுவான இடத்திற்கு செல்லும்போது அங்கே முதல்ல அவரை பார்த்து கேட்பாங்களாம், சாமி நீங்கள் யார்? உடனே அவர் சொல்லுவாராம், சாமி நீங்கள் யாருன்னு அந்த 3 கேள்வி கேட்ட உடனே, சாமி யாருன்னு சொல்கிறவன் தான் சாமியார், வா உட்காரு சாமியை பற்றி சொல்கிறேன்னு. இப்படியாக எதற்கு என்றால், நாம் அந்நியப்படாமல் மற்றவர்களோடு நாம் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்கு நாம் அந்நியமாக இல்லாமல் இருப்பதற்காகத்தான். இது ஒரு தனியாக இந்த கலர் அந்த கலர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகையால் ஆடைகளில் ஒன்றுமில்லை. ஆனால் இன்றைக்கி நான் இதை எதற்காக இதை உடுத்தி வந்திருக்கேன்னா, நான் நிறைய மீட்டிங்ஸ் நிறைய இடங்களில் இன்னும் பிற சமயத்தவர் கூடுகிற இடங்களிலெல்லாம் பேச செல்லும்போது இப்படி தான் என்னுடைய சித்தர் பாடல்களோ அல்லது கருத்தரங்கத்திற்கு நான் செல்லும் போதெல்லாம் இந்த ஆடை அணிந்து கொண்டு தான் நான் பேசுகிறேன். ஆனால் முன்னாலே பர்மிஷன் கேட்பேன். சில பாஸ்டர்ஸ் வேணான்னுவாங்க, சில பாஸ்டர்ஸ் ஐயா தாராளமாக வாங்கன்னுவாங்க. அப்போ அந்த இடங்களிலெல்லாம் நான் இப்படித்தான் சென்று வருகின்றவர்கள் சத்தியத்தை அறிவதற்கு நாம் அந்நியப்படாமல் பேச வேண்டும் என்பதற்காக இந்த உடையில் நான் போகிறேன். இப்போ இது சித்தர்களின் சிற்றுரை அல்லது சித்தர்களுடன் சிற்றுரை அப்படின்னு சொல்லி சித்தாஸ் ஷார்ட்ஸ், அது ஒரு சின்ன ஒரு ஐஓஜி டிவியில் ஒரு சின்ன ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் குறுஞ்செய்திகளாக சித்தர் பாடல்களில் கிறித்தவம் எப்படி ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது அல்லது விவிலிய கருத்துக்கள் அதில் எப்படி இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அங்கே எவ்விதமாய் சொல்லப்படுகிறது, இதையெல்லாம் சுருக்கமாக சித்தர் பாடல்களிலும் கிறித்தவம் ஒளிந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம். அதனால் அதை பாருங்கள். 30,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் 30,000 பேரும் பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லை. ஏனென்றால் எனக்கு யூடியூப்பில் வர அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவுட்சைடர்ஸ் வியூவர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் பெரும்பான்மையாக இருக்கிறது. வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணுவது பெருசு இல்லை, அதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு பார்வையாளர்கள் வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ண முடியும். அப்போ இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ப்ரோக்ராம், இந்த சேனல். அதனால் இந்த ஐஓஜி டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் அது நீங்களும் பாருங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய வேத அறிவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அநேகருக்கு இதை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கலாம், அநேகருக்கு சொல்லலாம். இதை பரப்புரை செய்யுங்கள், அநேகருக்கு கொண்டு செல்லுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.